பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் சத்தியத்தை கேட்கும்படியாக நாம் ஒரு குழுவாக இந்த நாளில் நாம் ஒன்று கூடின தேவனுடைய நாமத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக ஒவ்வொரு வாரமும் இவ்விதமாக ஒரு ஆன்லைன் மூலமாக வேத பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் இந்த நாளில் கூட கர்த்தர் என்னை கொண்டு பேசும்படியாக கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஜெபத்திற்கு தடையாக இருக்கும் இருதயங்கள். ஜெபத்திற்கு தடையாக இருக்கும் இருதயங்கள் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே இந்த செய்தியை நான் வைக்க விரும்புகிறேன். பாருங்க, நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். எப்படின்னா, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ ஜெபத்தை கேட்கின்ற ஒரு தெய்வத்தின் மத்தியிலே நாம் நம்முடைய ஜெபத்தை நாம் வார்த்தைகளாக நாம் அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் பதில் அளிக்கிறார். ஆனா எல்லா ஜெபத்திற்கும் பதில் கிடைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, எல்லா ஜெபத்திற்கும் பதில் கிடைப்பது கிடையாது. ஆனாலும் தேவன் சில ஜெபத்திற்கு சில கோட்பாடுகளை வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இடத்துல சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சில ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நீங்கள் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு நீங்க ஜெபிக்கும் போது அதுக்கு உடனே தேவன் பதில் கொடுப்பார். ஆனா வேற வேற விஷயத்த நம்ம ஜெபிக்கும் போது அது சில தடைகளாக இருக்கலாம், சில பதில் வருவதற்கு தாமதமாக இருக்கலாம், சிலருக்கு கிடைத்தும் இருக்கலாம். இப்போ வேதத்துல இருந்து நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் ஜெபத்திற்கு பதில் தடையாய் இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லி இருக்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ ஜெபம் தேவன் வகுத்த ஒரு கோட்பாடு. ஆனால் ஜெபித்து நாம் அந்த பதிலை பெற்றுக்கொள்வதில் தான் சில முரண்பாடுகள் இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா, ஜெபத்திற்கு தடை வராது, ஏன்னா நம்ம தான் ஜெபிக்கிறோம். ஆனா ஜெபத்துக்கு பதில் வருது பாருங்க, அதுல கொஞ்சம் தடைகள் இருக்கு. வேதம் 2 விதமான தடையை காட்டுது. முதலாவது தடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம், யோவான் 15:7 பாத்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஜெபத்திற்கு பதில் தடையாவதற்கு காரணம் என்னன்னா, சத்தியம் நமக்குள் இல்லாமல், வசனம் தெரியாமல், அதன் அடிப்படையிலே நாம் செய்கின்ற ஒரு ஜெபம், அது நமக்கு பதில் வருவதற்கு ஒரு தடையா இருக்குது. அதனால்தான் இயேசு கிளியரா சொன்னார், என்னிலும் என் வார்த்தையிலும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை செக் பண்ணாம, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உறவை செக் பண்ணாம, சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்காம, கேட்டா கர்த்தர் கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு கோட்பாடுகளுக்குள்ள நம்ம போய் கேட்கும் பொழுது அந்த பதில் வருவதற்கு தாமதமா இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து நம்மிலும் வார்த்தையிலும் நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதை நாம் நிதானிக்காமல் ஜெபிக்கிற ஜெபம். அதனால்தான் பாருங்க, ஒரு ஜெபம்ன்றது எதோ எழுந்து உக்காந்து டக்குன்னு பண்ற ஒரு விஷயம் கிடையாது. ஜெபத்திற்கு முன்பதாக முதலாவது நாம் நம்மை ஆயத்தப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, ஜெபத்துடைய பதிலுக்கு தடையா இருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 66:18 வாசிக்கிறோம் பாருங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது இங்க சொல்றான், 2வது ஜெபத்தின் பதிலுக்கு தடையா இருக்கிற காரியம் என்னன்னா இருதயம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்து நம்ம என்னதான் பாஸ்டிங் இருந்து என்னதான் விழுந்து புரண்டு நம்ம ஜெபத்தை கேட்டாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு நம்முடைய இருதயமே தடையா இருக்கிறது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால பாருங்க, இந்த இருதயம், அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜெபத்திற்கு தடையா இருக்கக்கூடிய இருதயம்.
ஒரு 5 விதமான இருதயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த 5 விதமான இருதயம் தேவனிடத்திலிருந்து நமக்கு பதில் வருவதற்கு தடையாக இருக்கிற ஒரு 5 காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, முதலாவது இந்த இருதயத்தை குறித்து சில விஷயங்களை நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். உதாரணத்துக்கு தமிழ் வேதாகமத்துல இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கில வேதாகமத்துல ஹார்ட் என்றும் இன்னர் மேன் என்றும் பல டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலா மூல மொழியில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா லிப் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. லிப் அதாவது 2 எபிரேய எழுத்துக்கள், லாமெத் பெத் அப்படின்ற 2 எழுத்துக்கள். லாமெத் பெத், லிப் அப்படின்னு ஒரு மூலமொழியில இருதயத்தை லிப் என்று அழைக்கிறார்கள். இதனுடைய வியாக்கியானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருதயம், உள்ளம், மனம், உள்ளான மனுஷன் அப்படின்னு மீனிங் வருது. ஆனா இந்த லிப், இந்த லாமெத் அப்படின்ற ஒரு எழுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, பெத் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எபிரேய மொழியில ஒவ்வொரு எழுத்திற்கும் எண்ணியல் அடிப்படையில ஒரு சத்தியம் இருக்குது, வடிவமைப்புல ஒரு சத்தியம் இருக்குது, அதனுடைய உச்சரிப்புல ஒரு சத்தியம் இருக்குது. அது நீங்கள் அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். சோ லாமெத் அப்படின்னா அந்த ஒரு எழுத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட், ஆடு அப்படின்னு அர்த்தம். பெத் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, வீடு அல்லது வாசற்படி அப்படின்னு அர்த்தம். பெத் எல் கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, பெத்தேல். பெத் என்றால் வீடு, எல் என்றால் தேவன். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். அப்போ இந்த லாமெத், அந்த லிப் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பெத், அதாவது லிப் என்ற இருதயம்ன்ற வார்த்தை மூல மொழியிலிருந்து நீங்க சரியா வியாக்கியானம் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டின் இருதயம் அல்லது ஆட்டின் வாசல், வீடு அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் தமிழ் வேதாகமத்துல இருதயம், மனம், உள்ளம்னு போட்டிருக்காங்க. மூல மொழியில எபிரேய மொழியில ஆட்டின் வீடு அல்லது ஆட்டின் வாசற்படி அப்படிதான் இருதயத்தை மென்ஷன் பண்றாங்க. நீங்க இதை தெளிவா புரிஞ்சுக்கணும்னா கூட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட வெளிப்படுத்தின விசேஷத்துல தம்முடைய தூதனை கொண்டு பேசும்போது சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோருக்குள்ளாக வந்து அவனோடு கூட என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்ப எந்த வாசற்படி? வீட்டு வாசற்படியா? இல்லைங்க, இருதயம். இதுதான் அங்க சொல்றாங்க. இருதயத்தை தான் வாசற்படி என்று, இருதயத்தை தான் வீடு என்றும் சொல்றாங்க. அதனால ரட்சிப்பு என்பது எங்க அப்படின்னா, உள்ளான மனுஷன்ல, இருதயத்துலதான் ரட்சிப்பு வருது. அந்த காண்பிக்க வேண்டிய விஷயமும் அதுதான். அதனால்தான் மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இதை நம்ம முதலாவது தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இருதயம் அக்கிரம சிந்தை உள்ளதாய் மாறிட்டால் நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய வார்த்தையை தேவன் செவி கொடுப்பதில்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. அதே நேரத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம், எரேமியா 17:9 வாஸ்து பார்ப்பீர்களே ஆனால், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? எப்படி சொல்லிட்டாரு பாருங்க, இதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இருதயம் கேடுள்ளதா இருக்குது, திருக்குள்ளதா இருக்குதுன்றத எனக்கே தெரியாது. எவ்வளவு டேஞ்சர் பாருங்க, எனக்கே தெரியாது. அதுதான் சொல்ற, இதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னும் போது, அப்போ இந்த இருதயத்தை குறித்து நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நீங்க எரேமியா 17:10வது வசனத்தை வாஸ்து பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் வாஸ்து பாத்தீங்கன்னா, அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளின் செய்கைகளின் பலனுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமா இருக்கிறான். ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்போ தேவன் நம்முடைய இருதயத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றான்னா, அது ரொம்ப மோசமானதுன்றது உனக்கே தெரியாம அது உள்ள செயல்படுதுன்றது ஒரு விஷயத்த சொல்றாரு. மாத்திரமல்ல, 2வது சொல்றாரு, அவர் நம்மை சோதித்தறிகிறாராம். எப்படி சோதிக்கிறார்னா, இருதயத்தை சோதிக்கிறாராம். அது எப்படி இருக்குது, அது செம்மையானதா இருக்குதா, அது நேர்த்தியானதா இருக்குதா, ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிற விதமா இருக்குதான்றத தேவன் ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கிறார் என்று எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. சரிங்க, முதல்ல இந்த அதனாலதான் பாருங்க, சாத்தான் என்ன பண்ணுவான்னா, நம்முடைய வாழ்க்கையில அவன் கிரியை செய்யணும்னா எப்படி கிரியை செய்வான்னா, ஒன்னும் பண்ண மாட்டான். அவனுடைய வேலையை இந்த இருதயத்தை கெடுக்கிறது தான். சாத்தானுடைய மிகப்பெரிய வேலை என்னன்னா, இருதயத்தை கெடுக்கிறது தான். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான், யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு இயேசு சொன்னாரு. அப்போ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான்னா, அழிக்கவும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா
முதல் உலகம் அழிவுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முதல் ஜலப்பிரளயம், அதாவது நோவாவினுடைய நாட்கள்ல ஜனங்களை தேவன் அழிப்பதற்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல போய் பார்க்கும்போது வேதம் தெளிவாக அங்க கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. மனுஷருடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள், எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. பாருங்க சாத்தான் எப்படி அதான் நான் முன்னாடி சொன்னேன், இருதயத்தை கெடுக்கிறது தான் அவனுடைய மிக முக்கியமான வேலை. தேவனை விட்டு நம்மளை திருப்பணும்னா அவன் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அந்த இருதயத்துல ஏதாவது ஒரு விஷயத்த போட்டான்னா முடிஞ்சு போச்சு கதை. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுங்க, அது தேவனை விட்டு விலகிறதா இருக்குது. அப்போ முதல் ஜலப்பிரளயத்துல ஜனங்கள் அழிஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று தேவன் கண்டு. அடுத்த வசனம் சொல்றாரு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்ததாம். என்ன மாதிரியான ஒரு வார்த்தை பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தம் பொல்லாததா இருந்ததுனால தேவனுடைய இருதயம் விசனப்பட்டுதான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எப்படி சொல்றாரு பாருங்க. அப்போ நல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இருதயம் மிகவும் முக்கியம். அப்போ ஜெபத்திற்கு நாம் அமரும் போது முதலாவது நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, பரிசுத்தப்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையில தான் நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பதில் நேர்த்தியாய் கிடைக்கும். இத இன்னும் நம்ம ஆழமா பார்க்கலாம். சரி, அதனால ஜெபத்திற்கு தடை மாற வேண்டுமானால் நம்முடைய இருதயம் மாறணும், ரொம்ப முக்கியம். ஜெபத்திற்கு தடை மாறணும்னா இருதயம் மாற வேண்டும். அப்போ இந்த இருதயத்தை தேவன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் போது கூட தெளிவா ஒரு விஷயத்த மார்க் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொன்னார். மார்க் 7:6 தெளிவா சொல்றாங்க, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவ கிட்ட வந்து ரபி 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 ரபின்னு என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்களை பேசுறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நீ உதடுகளினால என்ன கனம் பண்ற, ஆனா உன் இருதயம் எங்க இருக்குது, தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்றத நம்ம அங்க பார்க்கிறோம். ஆகையினால எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, ஜபத்திற்கு தடையாய் இருக்கக்கூடிய அல்லது தேவன் நமக்கு செவி கொடாதபடி இருக்கக்கூடிய இந்த அக்கிரம சிந்தை உள்ள இருதயத்தின் தோற்றம் எப்படிப்பட்டது என்பது ஒரு 5 காரியத்தை உங்கள் மத்தியில நான் சுருக்கமாக வைத்து இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். 5 காரியத்துல முதலாவது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். எரேமியா 16:12. நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே, இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவன் வெறுக்கிற அல்லது தேவன் நமக்கு செவி கொடாதபடி இருக்கிற முதல் இருதயம், ஜபத்திற்கு தடையா இருக்கக்கூடிய முதல் இருதயம் என்னவென்றால் பொல்லாத கடின இருதயம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பொல்லாத கடின இருதயம். அதனால்தான் இது இந்த பொல்லாத கடின இருதயம்ன்றது எப்படி நம்ம விளங்கிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 28:14 சொல்லுது, எப்போதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் என்ன ஆவானா, தீங்கில் விழுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இங்க 2 விஷயத்த பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:14 2 விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. அந்த 2 விஷயம் தான் கடின இருதயத்துக்கு அடையாளமா இருக்குது. கடினமான பொல்லாத கடினமான இருதயம்னா என்ன அப்படின்றதுக்கு இந்த நீதிமொழிகள் 28:14 தான். இதுல 2 விஷயம் சொல்லியிருக்கு. ஒண்ணு, கடினமான இருதயம் என்பது தெய்வ பயம் இல்லாதது. அதாவது பாத்தீங்களா, எப்போது பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அப்ப தெய்வ பயம் இல்லாதவன் இருதயத்தை என்ன பண்றான், கடினப்படுத்துகிறான். அப்போ தெய்வ பயம்ன்றது என்ன, அதை கொஞ்சம் நிதானிச்சு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு தெய்வத்திற்கு, பிதாவாகிய தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானம், அந்த இடம், அந்த முதலிடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் தெரிஞ்ச உடனே நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு இதுல வந்துடுறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயத்துக்கு இந்த இருதயம் கடினப்படுது.
உதாரணத்துக்கு சில இடத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில எல்லாம் போறதுனால அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு முக்கியமான ஒரு ஷேரிங் என்னன்னா, சிலருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்கறதுக்கு பொறுமையே இல்லை பிரதர்ன்றாங்க. சிலருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு பொறுமையே இல்லை பிரதர், ஏன்னா அவ்வளோ இது இருக்குது, நம்மளுக்கு தேவன் எவ்வளோ காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டாரு, அதெல்லாம் உட்காந்து என்னால கேட்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நலமானதை என்ன பண்ணுங்க, பிடித்து கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுது. அப்போ சில விஷயங்களை நம்ம முதல்ல நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நம்மை பார்த்து நம்ம இருதயத்தை நம்ம கடினப்படுத்துகிறவர்களா இருந்தால் அது ரொம்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல தேவன் நம்ம எப்படி வச்சிருக்கிறார்னா, ஒரு ஆடுகளை போலதான் வைக்கிறார். பிரதான மேய்ப்பராக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு மகா பிரதான மேய்ப்பராக அவர் இருக்கிறார். அதனால பாருங்க, சங்கீதம் 95 அதிகாரம் 7வது வசனம், சங்கீதம் 95:7 வாஸ்து பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. பாருங்க எவ்வளவு கிளியரா சொல்ல. அப்போ இந்த ஆடுகள் ஒரு மேய்ப்பனுக்கு என்ன பண்ணா, சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆனா சங்கீதம் 95:8வது வசனம் சொல்லுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில் வனாந்தரத்தில கோபம் மூட்டினது போல சோதனை நாளையில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அப்ப பாருங்க, வார்த்தை சில நேரத்துல கர்த்தர் நம்ம இடத்துல தெளிவா பேசுவாரு. அந்த தெளிவா பேசுற ஒரு விஷயம் நம்ம இருதயத்துல குத்தப்படும். அப்படி குத்தப்படும் போது என்ன ஆகும்னா, ஆமா என்னத்தை ஒரு பேச்சுற போறாரு, என்ன இது நடந்துற போகுது, இதெல்லாம் எப்படி நடந்து, அந்த ஒரு விதத்துல நம்ம இருதயத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, கடினப்படுத்த கூடாது. ஏன்னா மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். அப்போ எந்த ஒரு விஷயமோ வசனத்தின் ஆதாரத்தோடு தேவன் நம்மோடு கூட பேசுவாரே, ஆனால் அப்போ நம்ம இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது, கடினப்படுத்தக்கூடாது. இப்படி ஒரு பொல்லாத கடினத்தின் வைத்து கொண்டு நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் வருவதும் தாமதம். அந்த ஜெபத்திற்கு பதிலை தேவன் அவருடைய செவிக்கு கூட போறதில்லைன்ட்டு முன்னாடி வசனத்துல நம்ம கிளியரா பார்த்தோம். ஆகியனால எனக்கு அருமையானவர்களே, ஜபத்திற்கு தடையா இருக்கக்கூடிய இருதயம் அல்லது தேவன் நமக்கு செவி கொடாதபடி இருக்கக்கூடிய இருதயம் என்னன்றதுல முதலாவது காரியம் பொல்லாத கடின இருதயம். இன்னைக்கு நம்மள பார்த்துக்கணும், இந்த இருதயம் நமக்குள்ள இருக்குதா, நம்ம எப்படிப்பட்ட ஒரு இருதயம் உடையவரா இருக்கிறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்துக்கணும். இரண்டாவது ஒரு இருதயம், ஜபத்திற்கு தடையா இருக்கக்கூடிய இருதயம், இரண்டாவது ஒரு இருதயம் எரேமியா 17 அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 17:5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், இரண்டாவது ஜபத்திற்கு தடையா இருக்கக்கூடிய இருதயம் விலகுகிற இருதயம். விலகுகிற இருதயம், அது என்னங்க விலகுகிற இருதயம்? இதே வசனத்துல சொல்றாங்க பாருங்க, மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து. இன்னைக்கு பாருங்க, நிறைய நேரத்துல இந்த உயர்வு இவரால வரும், இவங்களால தான் நான் பெரிய ஆளாவேன், இவர் மூலியமா தான் நான் பெரிய ஆளாவேன், இவங்க மூலியமா தான் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், இவங்க மூலம் தான் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷர்களை டிபெண்ட் ஆகி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தா அது தேவனை விட்டு விலகுகிற இறுதின்றதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவும், நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உறுதிப்படுத்தி அதை நிலைநிறுத்துகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். நிலைநிறுத்துகிறவர் நம்முடைய தேவன். எல்லா விஷயத்திலும் எல்லா காரியத்திலையும் நம்ம நிலைநிறுத்துகிறவர் நம்முடைய தேவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கொடுக்கறதும் சரி, தாழ்வை கொடுத்தாலும் அதுல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கறதும் யாருன்னா தேவன் தான் நமக்கு அந்த காரியத்தை நடப்பிக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, சில நபர்களை, அது ஒரு உங்க வீட்டை சார்ந்தவங்களா இருக்கலாம், வெளியில சார்ந்தவங்களா இருக்கலாம், மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது. சிலர்லாம் சொல்லி இருக்கிறாங்க, வாழ்க்கையில எப்படிங்க அப்படின்னு சொல்லும் போது, இவரால தாங்க நான் பெரிய ஆளாங்க, இவரால தாங்க, இவர் நினைச்சாதாங்க இது நடக்கும், அவர் நினைச்சாதாங்க நடக்கும். இல்ல, வேதம் தெளிவா சொல்லுது, மனிதர்கள் மீது வைக்கிற நம்பிக்கையை மனுஷருடைய புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுற இருதயம். அப்போ அதுல இரண்டாவது காரியம் சொல்லுது, மாம்சத்தை புயபலமாக்கி. ஒண்ணு விலகுகிற இறுதின்றதுக்கு முதல்ல என்ன, மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறது. தேவனை விட்டு மனுஷன் மூலமா தான் எல்லாம் நடக்குதுன்றது.
சிலர்லாம் சொல்லுவாங்க, என் மனைவி இல்லைன்னா அவ்வளோதாங்க, என் கணவன் இல்லைன்னா அவ்வளோதாங்க, எல்லாமே எனக்கு பிள்ளைங்க தானே, என் பிள்ளைங்க தாங்க எல்லாமே. முதலாவது பாருங்க, அதனால தான் தேவன் வந்து கிளியரா சொன்னாரு, உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னில் அன்பு கூறுங்க. இது கேட்கறது கொஞ்சம் போங்க மாதிரி தான் இருக்குது. ஆனா ஏன்னா தேவன் அப்படியாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார். அப்போ குமாரனையே கொடுத்தவர் உங்களையும் என்னையும் குமாரரும் குமாரத்திக்கெல்லாம் மாற்றினவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, உன் இருதயத்துல எனக்கு முதலிடம் கொடு, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருன்னா நான் தான் இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புறார். ஆனா நம்ம ஜனங்களுக்கு, மனிதர்களுக்கு நம்ம முதலிடம் கொடுத்தால் அது தேவனை விட்டு விலகுகிற இருதயம். அதே எரேமியா 17:5 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தை புயபலமாக்கி. மாம்சத்தை புயபலமாக்கி. அது என்னங்க மாம்சத்தை புயபலமாக்கினா, இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்துல தங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நிறைய காரியங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, எப்படி பிரதர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது, எப்படி பிரதர் செஞ்சீங்க, நாங்கெல்லாம் அப்பவே பிளான் பண்ணிட்டேங்க, நான் இப்படி பண்ணேங்க, நான் அப்படி பண்ணேங்க, நான் ஏதாவது செஞ்சு கிஞ்சு இப்படி செஞ்சிருவேங்க, நான் அதை பண்ணிடுவேங்க, இதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தங்களை மெச்சு கொள்ளுகிறது. சமீபத்துல கூட ஒரு சகோதரர் ஒருத்தர் ஒரு அருமையான ஒரு கார் ஒன்று வாங்கினாரு. பரவாயில்ல பிரதர், ரொம்ப அருமையா கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காரை கொடுத்துருக்கிறாரு, பரவாயில்ல, எப்படி வாங்கினீங்கன்னா, பிரதர் எப்படி இல்லை பிரதர், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், இப்படி இங்கிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அங்க அந்த பணத்தை எடுத்து அங்க போட்டு இங்க போட்டு இன்னைக்கு இந்த டாப் மாடல் கார் வாங்கிட்டேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் பிரதர் இதை வாங்குறதுக்கு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதி பருத்தில் உண்டாகி ஜோதிகள் பிதாவின் இடத்துல இருந்து வருது. ஆனா நம்ம என்ன சொல்றோம் சிம்பிளா, இதை நான் பண்ணேன், இது நான் செஞ்சேன், இது என்னால அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்துல கூட அந்த எண்ணம் வரக்கூடாது. சொல்றது இல்ல, இருதயத்துல கூட அந்த எண்ணம் வரக்கூடாது. அந்த எண்ணம் வந்துட்டாலே விலகுகிற இருதயம், தேவனை விட்டு விலகுகிற இருதயம். அதனால தான் பாருங்க, இந்த இது உலகங்க, உலகத்தாருக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. உலகத்தார் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய வாழ்க்கையில வர நிறைய விஷயங்களுக்கு என்ன காரணம்னா அவன் டிபெண்ட் ஆவான், நான் தான் செஞ்சேன், என்னால நான் ஆனா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை சார்ந்தவர்கள், என் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இது தேவன் எனக்கு கிருபையா கொடுத்தார் பிரதர், இது தேவன் எனக்கு கிருபையா செஞ்சார் பிரதர். ஒருவேளை நீங்க நல்லா பேசக்கூடிய தாளந்த உடையவர்களா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேரை பாக்குறோம், கொஞ்சம் அப்படியே பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பேசினா அடேங்கப்பா அப்படியே பயங்கர ஸ்காலரா மாறிடுறாங்க. ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய கிருபைங்க, கர்த்தருடைய கிருபை. எந்த இடத்துல எங்க ஒரு மெச்சு கொள்ளுகிற மாதிரி யாராவது சொன்னா கூட, ஆரம்ப நாட்கள்ல நான் மூத்த சகோதர இடத்துல பேசும்போது கூட, இது இப்படி இருக்கு பிரதர்னோடனே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை அப்படின்னு. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் யாரு நம்ம எங்க போனாலும் எந்த நன்மைக்கார, இது எப்படி பிரதர் உங்களால பண்ண முடிஞ்சு, இது எப்படி பிரதர் பேசுனீங்க அப்படின்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. இதுதான் முக்கியம். ஏன்னா தேவனுக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும். இந்த உலகத்துக்கும் நமக்கும் வேர்பிரிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இது, விலகுகிற இருதயம். இன்னொரு இந்த விலகுகிற இருதயத்துல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது ஒரு காரியம் என்னன்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நிறைய விஷயங்கள் இன்னைக்கெல்லாம் பார்க்குறேன். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த போட்டு அதுக்கு ஒரு சினிமா பாட்டை வர போட்டு விட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயத்த போட்டு அது அவங்களுக்கு தோணல பாருங்க. இது ஒரு தப்பு, இது ஒரு தவறு. தேவன் வந்து எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தர், அவரு நம்ம பரிசுத்தமா மாற்றி இருக்கிறாரு. ஆனா உலக காரியத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இதுல போட்டு சினிமா பாட்டை போட்டு, அதுக்கு அவங்க சொல்ற ரீசன் என்ன தெரியுமா? பிசினஸ். இது இப்படிதான் பண்ணோம், இப்படி பண்ணாதான் சோசியல் மீடியால பெரிய ஆள ஆக முடியும் அப்படின்னு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய வாழ்க்கையில உயர்வும் தாழ்வும் எதுவா இருந்தாலும் தேவன் தான் நிர்ணயம் பண்ணணும். அவர் தான் உங்க வாழ்க்கையில உயர்வை கொடுக்கணும், அவர் தான் உயர்த்துவாரு. நீங்க உங்களை உயர்த்திக்கிட்டா அது உயர்வா இருக்காது. அதனால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். சம்பாதிக்கலாங்க, நிறைய விஷயங்களை சம்பாதிக்கலாம். எல்லாம் சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு என்னங்க எல்லாமே கரெக்டா தானங்க இருக்குது, எல்லாமே சந்தோஷமா தாங்க இருக்குது, நாங்க பண்றது தாங்க கரெக்ட்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்க போற வழி தாங்க கரெக்ட்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா வேதம் ஒரு எச்சரிப்பை கொடுக்குதுங்க, எச்சரிப்பு கொடுக்குது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 30:13, இந்த அக்கிரமம், உலகத்தை சார்ந்து பண்றமே இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில்
விழ பிதுங்கி நிற்கும். எப்படி ஒரு செவுரு மேல விழாம அப்படியே பிதுங்கி நிக்குதான். திடீரென்று சடிதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அப்போ இது நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு நிறைய லைக்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும், பிசினஸ் நல்லா வரும், எல்லாம் அந்த உலகத்துக்கு சார்ந்து உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போறது, அதை சார்ந்து சார்ந்து போகும்போது நல்லா தான் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, இடிஞ்சு விழுறதுக்கு தயார் நிலையில இருக்குப்பா. அது எந்த நேரத்துல இடிஞ்சு விழும் தெரியாது. கடைசி காலம் அடையாளம் என்ன தெரியுங்களா? கடைசி காலம் அடையாளம் வேதம் தெளிவா சொல்றது. இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்குரிய அடையாளம் இப்ப தெசலோனிக்கேயர்ல சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5:3 சொல்றாரு, சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கும், இந்த உலகத்தை சார்ந்து போகும்போது நல்லா தான் இருக்கும். நிறைய விஷயங்கள், அந்த பெருமை மனமேற்மை எல்லாம் வரும்போது நல்லா தான் இருக்கும். 4 பேர் நம்மளை புகழ்ந்து பேசும்போது நல்லா தான் இருக்கும். ஆனா சடிதியாய் அழிவு வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது விலகுகிற இருதயம். அப்போ நம்ம இந்த காரியத்தை நிதானிக்கணும். ஆகினால் எனக்கு அருமையான தேவன் செவி கொடாதபடி இருக்கிற இருதயம் அல்லது ஜபத்திற்கு தடையா இருக்கக்கூடிய இருதயத்துல முதலாவது இருதயம் பொல்லாத கடின இருதயம், 2வது இருதயம் விலகுகிற இருதயம், 3வது இருதயம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீதிமொழிகள் 14:10, இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். 3வதாக பார்க்கிறோம் கசப்பு இருதயம். கசப்பு இருதயம் அது என்னங்க கசப்பு இருதயம்? என்ன அப்படி கசப்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-15, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம் பாருங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களே ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்போ கசப்பு என்பது என்ன? ஒரு வைராக்கியம், விரோதம், பகை, இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்க்கலாம். நல்லா ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திர சிஸ்டர், எப்படி இருக்கீங்க பிரதர், எப்படி பிரதர், அப்படி இப்படி நல்லா 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 அப்படியே நேர்ல பார்க்கும் போது அப்படியே தேன் ஒழுவோம். ஆனா அந்த இடத்தை விட்டு கடந்து போனா, உனக்கு தெரியுமா அவரை பத்தி, இவர் என்ன மாதிரி ஆள் தெரியுமா, அந்த சிஸ்டரை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றது. பாருங்க, மனுஷன் சில காரியங்களை மன்னிக்க மாட்டான், ஆனா தேவன் மன்னிப்பார். ஆனா விஷயம் என்னன்னா, தேவனுடைய சாயலை நம்ம தரிசிக்கணும், தேவனுடைய குணாதிசயங்களை தரிசிக்கணும். அப்போ யார் மீதும் கசப்பு இருந்தா உங்கள் ஜபத்திற்கு முன்பதாக அந்த கசப்பை நீங்கள் நீக்க வேண்டும். ஏன்னா அது கசப்பான வைராக்கியம், அது ஒரு வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்றது. அந்த வேறு எப்படி கிரியை செய்து அடுத்த வசனத்துல சொல்றாரு யாக்கோபு 3:15, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குமா இருக்கிறது, ஜென்ம சுபாவத்துக்குரியதா இருக்குது, பேய்த்தனத்துக்குரியதுமா இருக்குதான். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, பேய்த்தனம். வீட்டுல எல்லாம் பார்க்கலாம், திடீர்னு டென்ஷன் ஆயிடுச்சா என்ன வருதுங்க, சடன்னா அப்படியே கண்ணுக்கு நல்லா புதுங்கி நின்று, நான் சொல்றது நீ செய், நீ சொல்றத நான் ஏன் செய்யணும் அப்படின்னு பிளா 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 பிளான்னு பேசுறேன் இல்லையா? அது பேசுறது கூட பிரச்சனை கிடையாது, எமோஷனல்ல பேசிட்டீங்க, அடுத்தது என்ன சமாதானமா இன்னும் அந்த கசப்பை எடுத்து போட்டுருந்தோம். ஆனா அந்த கசப்பை எடுத்து போடாம உள்ளே வச்சுக்கிட்டு கர்த்தாவே ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் கூரையை தாண்டி போகாது, கான்கிரீட்டை தாண்டி போகாது. அப்போ ஜாக்கிரதையா இருங்க. தேவன் நமக்கு செவி கொடாதபடி இருக்கிற அக்கிரம சிந்தையுள்ள இருதயம் கசப்பு இருதயம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ நமக்குள்ள இப்படிப்பட்ட கசப்பும் வைராக்கியம் வரக்கூடாது. வந்துட்டா தேவன் ஏன் இந்த கசப்பு வேணான்னு சொல்றாரு? ஏன் சகோதரர்களுக்குள்ள இந்த கசப்பு வேண்டாம், சகோதரிகளுக்குள்ள, குடும்பத்துல, சபையில, ஊழியத்துல இந்த கசப்பு வேண்டான்னு ஏன் சொல்றாருன்னா, இதனால மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம், எபிரேயர் 12:15 சொல்லுது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி
கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. இந்த கசப்பான வேர் வந்துட்டா கிருபைய, தேவனுடைய கிருபைய நம்ம இழந்து போக முடியுமா? பாருங்க, கிருபை மாறாதுங்க. கிருபை மாறவே மாறாது. என் கிருபை உன்னை விட்டு விலகாது, அது கரெக்ட் தான். ஆனா கிருபையை விட்டு நம்ம விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம கிருபையை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி இந்த கிருபையை விட்டு நம்ம விலக முடியும்னா, கசப்பு நம்ம இடத்துல வச்சுக்கிட்டா, தேவையில்லாத விரோதம், பகை, பொறாமை, இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஜெபித்தா அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான்காவதாக பார்க்கிறோம், தேவன் நமக்கு செவி கொடாதபடி இருக்கிற பொல்லாத அக்கிரம சிந்தை உள்ள இருதயம், அல்லது தேவன் நம் ஜெபத்திற்கு தடையா இருக்கக்கூடிய இருதயத்துல முதலாவது பார்த்தோம் பொல்லாத கடின இருதயம், இரண்டாவதாக பார்த்தோம் விலகுகிற இருதயம், மூன்றாவதாக பார்த்தோம் கசப்பு இருதயம், நான்காவதாக பார்க்கிறோம் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 17:20. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். எனக்கு அருமையானவர்களே, நான்காவது இருதயம், தேவன் செவி கொடாதபடி இருக்கிற அக்கிரம சிந்தையுள்ள இருதயம், ஜபத்திற்கு தடையா இருக்கக்கூடிய நான்காவது இருதயம் மாறுபாடான இருதயம். மாறுபாடான இருதயம். இந்த இருதயம் வந்துட்டா வசனம் தெளிவா சொல்லுது, நன்மையானதை நம் வாழ்வில் பார்க்க முடியாது. நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. அப்போ ஏன் நன்மையை பார்க்க முடியாதுன்னா, இந்த மாறுபாடான இருதயம் எப்படி செயல்படும் அப்படின்றத நீதிமொழிகள் 16:30, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். அதாவது மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறானா. ஆக்சுவலா நம்ம ஒரு தீமையை செய்யும் போது செஞ்சிட்டோம்னா என்ன பதில் சொல்லுவோம்? யோசிக்காம செஞ்சிட்டோம் பிரதர் அப்படின்னுவோம். ஆனா இங்க சொல்லுது யோசிச்சு செய்யறதுதான். இது யோசிக்காம செய்யறது இல்ல, இது யோசிச்சு செய்யற தீமை. அது யோசிச்சு செய்யற தீமையை தான் இங்க மாறுபாடானதுன்னு சொல்லுது. யோசிச்சு செய்யற தீமை என்னது அப்படின்னு கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா, சமீபத்துல ஒரு நல்ல ஒரு விசுவாச குடும்பத்துல ஒரு சத்தியம் அறிந்த ஒரு குடும்பத்துக்கு ஜெபிப்பதற்காக கூப்பிட்டுருந்தாங்க நீண்ட நாளுக்கு முன்பதாக. சரி, நான் அங்கே போயிட்டு ஜெபிக்க போனேன். அவங்க வீட்டில் ஒரு குழந்தைக்காக குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டுருந்தாங்க. சரி, போய் ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு போனால், போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாரும் வந்தாங்க. அந்த குழந்தைய பார்த்தோம். அந்த குழந்தைய பார்த்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை வச்சு ஜெபம் பண்ணி முடித்தோம். எல்லாம் ஜெபம்லாம் முடிஞ்சுது. உடனே அவங்க துரிதப்படுத்துறாங்க, எங்கேயோ போகிறாங்க போல இருக்கு. நான் நினச்சேன் ஒருவேளை டாக்டர் கிட்ட போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு துரிதப்படுத்துறாங்க. அப்புறம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு எதிர்க்க அந்த மசூதியில் அந்த துவா பண்ணுவாங்க பாருங்க, அந்த சொல்லுவாங்க பாருங்க, அந்த அல்லாஹ் அக்பர்னு அந்த ஒரு சவுண்ட் ஒன்று வந்தது பாருங்க. இந்த அம்மா பதறுது அப்படியே. அத்தை டைம் ஆயிடுச்சு, குழந்தைய கொடுங்க. என்னப்பா இதுன்னு பார்த்தா, குழந்தைய தூக்கிட்டு போய் மசூதி வாசல்ல போய் மந்திரிக்கிறதுக்கு போறாங்க. அங்க போய் அவங்க பிரேயர் முடிச்சுட்டு வெளியே வந்து ஊதுவாங்க பாத்தீங்களா, அதுல குழந்தை சுகமாகுமா. நான் கேட்டேன், எதுக்கு என்ன ஜெபிக்கிறதுக்கு கூப்பிட்டேன்? ஆண்டவர்கிட்ட ஜெபம், பாய் கிட்ட மந்திரிக்க போறேன். இது எந்த விதத்துல நியாயம்? இதை நான் எங்க போய் சொல்லி இடிச்சுக்கிறது? பாருங்க, சத்தியம் தெரியும் நல்லா. இதுதான் மாறுபாடான இருதயம். அவங்களுக்கு என்னன்னா, ஜெபமா சரி ஓகே, இட்லிக்கு ஒரு சட்னி, மசூதியில பாய் கொடுக்குறாரா, அது ரெண்டாவது கார சட்னி, ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு அணிச்சு அந்த டிஃபனை முடிச்சிடணும்னு பாக்குறாங்க. கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, தேவன் தான் செய்யணும். தேவனால மட்டும்தான் நன்மை நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நாள் பாக்குறது, கிழமை பாக்குறது. சிலர் வெளியில போனா குறுக்கால பூனை போனா திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஆவதால் வந்தா கூட ரிட்டர்ன் வந்துடுறாங்கன்னு வச்சுங்க. கேட்டா சொன்னாங்க, போற காரியம் விடியாது. நீ இப்படி சொன்னாலே விடியாம போயிடும். எல்லாமே ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இதெல்லாம் பாருங்க, நிறைய விஷயம் மாறுபாடானது. கிறிஸ்தவர்கள் இதை செய்யறாங்கன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்குது. அதனால்தான் பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளவு அற்புதமா சொல்றாருன்னா, சங்கீதம் 101:4, சங்கீதம் 101:4 சொல்றாரு, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். எவ்வளவு கிளியரா சொல்ற பாருங்க. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு என்ன பண்ணா? அகலணும்.
என்னை விட்டு அகலணும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதரி சகோதரி, தேவன் எப்படி இருப்பார்னா, சில சில இடங்கள்ல வேதம் தெளிவா சொல்லுது, நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே தேவனை ஏமாத்திட்டு அதாவது பாய் கிட்ட இருக்கிற குல்லாவை தூக்கி கர்த்தர் மேல போடலாம்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஆனா கர்த்தர் நமக்கு போட்டுருவார் குல்லா. ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்குது. நீங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 26 வசனம், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 26 27 வாஸ்து பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட மாறுபாடு உள்ளவனுக்கு தேவன் எப்படி இருக்கிறாராம், தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீ உத்தமராகவும், புனிதருக்கு நீ புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாகவும் தோன்றுவீர். கிளியரா சொல்லிட்டார். அப்ப ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு அப்படி தேவன் இடத்துல வரக்கூடாது. அவர் நன்மை செய்கிறவர், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அப்ப நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே தேவன் பேர்ல தாங்க இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இந்த குறுக்கு வழியில போகலாம், அப்படி போகலாம், இங்க போகலாம், எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுடணும். அந்த மாதிரி யாராவது உங்க வாழ்க்கையில சந்திச்சா அவங்க கிட்ட சொல்லுங்க, இது மாறுபாடான இருதயம், இது நமக்கு வேண்டாம், இது நமக்கு வேண்டாம். அப்ப தேவன் செவி கொடாதபடி இருக்கிற இருதயம் 4வதாக பார்க்கிறோம், மாறுபாடான இருதயம். கடைசியாக 5வதாக ரோமர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், ரோமர் 2:5, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும், கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் செவி கொடாதபடி இருக்கிற அக்கிரம சிந்தையுள்ள இருதயம், அல்லது தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடாதபடி இருக்கிற இருதயம், 5 காரியங்களை நம்ம தியானிச்சோம். அதுல முதலாவதாக பார்த்தோம் கடினமான இருதயம், 2வதாக பார்த்தோம் விலகுகிற இருதயம், 3வதாக பார்த்தோம் கசப்பு இருதயம், 4வதாக பார்த்தோம் மாறுபாடான இருதயம், கடைசியாக பார்க்கிறோம் குணப்படாத இருதயம். குணப்படாத இருதயம். எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டோம், காலங்காலமா சத்தியத்தை கேட்டு காலங்காலமா நிறைய விஷயங்களை உள்ள வாங்கி இன்னும் மாறாம இருந்தா ஒன்னும் இல்லைங்க. சமீபத்துல கிறிஸ்தவர்கள் நிறைய பேர், அங்க பெங்களூர்ல எப்படின்னு எனக்கு தெரியல, சென்னையில ஒரு புது படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ஒரு சினிமா படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் ஆன உடனே எல்லாம் போய் பார்த்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஸ்டேட்டஸ் மொபைல்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். நம்ம இந்த மார்னிங் டிவோஷன் அனுப்புறோம் இல்லையா, நம்ம போறாத காலம் எல்லாருடைய நம்பரை நம்ம கிட்ட இருக்குது. அந்த எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம மோஸ்ட்லி ஸ்டேட்டஸ் பார்க்கறது இல்லை. ஏதோ ஒன்று அப்படி ஓப்பன் பண்ணா ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனுக்குள்ள இருக்கிறவங்க எப்படி போய் அந்த இடத்துல போய் நின்று அப்படி போய் உக்காந்து பார்த்து அதை வர வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வர வைக்கிறீங்க, செய்யறதே தப்பு, இதை வர உலகத்துக்கு வர போட்டு காட்டுறீங்க. இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் என்னன்னா, நாங்கெல்லாம் தேட்டர்ல எல்லாம் போய் பார்க்கறது இல்லை பிரதர், பென்ட்ரைவில் என்னது அது டவுன்லோட் பண்ணி வீட்டில் சிஸ்டத்துலேயே உட்காந்து பார்த்துருவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சீரியல் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். குணப்படாத இருதயம். நான் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவேன், என்டர்டெயின்மெண்ட் வேணுங்க வாழ்க்கையில், கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். நீங்கள் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்களோ அதை காட்டிலும் 2 மடங்கு நீங்கள் தேவனுக்கு கொடுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் உலகத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு சொல்கிறீங்களே இது என்னுடைய என்டர்டெயின்மெண்ட், நியூஸ் பார்க்குறேன் பிரதர், இது பார்க்குறேன், ஓகே கோ ஹெட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் பார்க்கணும். ஆனால் நீங்கள் அதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்களோ அதை ரெட்டத்தனையாக தேவனுக்கு கொடுக்கணும். இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே நம்ம வரும்போது தேவன் பார்ப்பார், ஓகே இவன் யாரோட கண்ட்ரோலில் இருக்கிறான், என்னோட கண்ட்ரோலில் இருக்கான், என் மக அப்படின்னு கர்த்தருடைய இருதயம் பூரிக்கும். அவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அந்த ஒரு செயல்பாடு தான் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரி. அப்போ நம்முடைய இருதயத்தை தேவன் சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார்ன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால தான் பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இன்னைக்கு நம்மளுக்கு கிருபையா தேவன் மன்னிப்பு கொடுத்திருக்கிறார்னா, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு நம்ம எப்படி அதை நம்ம ஒவ்வொரு நாளும் செக் பண்றோம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா காலையில எழுந்துச்சு மொபைலை செக் பண்ணுவோம், பேட்டரி எவ்வளோ இருக்குது, அதை ரீசார்ஜ் பண்ணணும்,
வீட்டு வெளியில கிளம்பும் போது வண்டியை செக் பண்ணுவோம், பெட்ரோல் இருக்குதா இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயத்த செக் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தை நம்ம செக் பண்ணணும். இது தேவன் விரும்புகிற மாதிரி இருக்குதா, தேவன் என்னுடைய வார்த்தைக்கு செவிகொடாத மாதிரி இருக்குதா. இந்த இருதயத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்துல கொடுக்கணும். நான் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் என்னன்னா, அட்வைஸ்ன்றதை விட இது ஒரு மிக முக்கியமாய் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு இரவு வேளையிலும் நீங்கள் குடும்பமாக உங்களை இருதயத்தை தேவ சமூகத்துல அர்ப்பணித்து இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. அந்த இரவுல பிதாவின் சித்தத்தின்படி குமாரனுடைய வருகை இருக்குமே ஆனால் நம்ம படுக்கையில இருக்கும் போதே கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகலாம். ஆமென். படுக்கையில இருக்கும் போதே போகலாம். அந்த ஒரு உணர்வு வரணுங்க ஒவ்வொரு நாள். இதுதான் தேவனுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறது. நம்ம இருதயத்தை நம்ம செக் பண்ணணும். நம்ம இருதயத்தை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும், கழுவணும். இயேசுவின் ரத்தத்தினால நம்மை நாமே கழுவிக்கொள்வது மிகவும் முக்கியம். கடைசியாக அந்த தியான வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன் பாருங்க. கடைசியாக சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அதனால எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே,